ஹாய் கைஸ், ஈஸியாக செய்கிற ரச சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன், 5 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா விதையை நீக்கி எடுத்திருக்கேன், 8லேருந்து 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக ஒன்று சேர்த்துக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஓரளவுக்கு வதங்கி வந்தோடனே நம்ம தேவையான பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் ரசப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்குங்க. நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 2 டம்ளர் தண்ணியும் அரை டம்ளர் புளி தண்ணியும் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக வேணும்னா இன்னொரு டம்ளர் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் எடுத்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.